கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 35வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்கள். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரேகாவின் குமாரனாகிய யோனதாவை குறித்து, அவனுடைய குடும்பத்தாரை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நாம் வாசித்த 19வது வசனத்துல ஆண்டவர் ரேகாவின் குமாரனாகிய யோனதாவின் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் அவனுக்கு இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு குடும்பமாக இந்த ரேகாவின் குமாரனாகிய யோனதாவின் குடும்பத்தார் மாற்றப்பட்டார்கள். இது எதனால அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, இந்த அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. ரேகாவின் குமாரனாகிய யோனதாவின் குடும்பத்தார் தன் தகப்பனாகிய யோனதா தங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா கற்பனைகளையும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ரேகாவின் குமாரனாகிய யோனதா தன் குடும்பத்தாரை நோக்கி, நீங்க திராட்சரசமே குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு கற்பனையை அவர்களுக்கு கொடுக்கிறான், ஒரு கட்டளையாக. இதற்கு அவன் குடும்பத்தார் மறுக்காமல் கீழ்ப்படுகிறாங்க. அதைதான் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். ரேகாவின் குமாரனாகிய யோனதாவின் கட்டளைக்கு அவன் குடும்பத்தார் கீழ்ப்படிந்ததை கர்த்தரும் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து அதை எரேமியாவுக்கு சாட்சியார் கர்த்தரை சொல்லுகிறார். யோனதாவின் குடும்பத்தாரை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். அப்படி கர்த்தரால் சாட்சி பெற்ற அந்த யோனதாவின் குடும்பத்தார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நாம் இந்த சம்பவத்திற்குள் போகாமல் நாம் வாசித்த இந்த 2 வசனங்களையும் அவைக்குரிய அர்த்தமாய் நாம் தியானித்தோமேயானால், கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிற, கற்றுத் தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கென தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்கள். இம்மையிலும் மறுமையிலும் தேவர்களாகி நாம் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கர்த்தருடைய விருப்பம். இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையில் நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் தேவர்களாகி நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. தேவர்களாகி நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு அதற்கென கட்டளைகளை தந்திருக்கிறார். தேவர்களாகி நாம் நன்றாய் அறிந்த பிரகாரம் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அதற்குரிய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கர்த்தருடைய கட்டளைக்கு யார் மறக்காமல் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுப்பார். அதைதான் நாம் இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். தன் தகப்பனாகிய ரேகாவின் குமாரனாகிய யோனதாவின் கட்டளைகளை யோனதாவின் குடும்பத்தார் மாற்றாமல் மறக்காமல் அவர்கள் கீழ்ப்படுத்ததுனால கர்த்தர் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி சாட்சி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் காண்பித்து தருகிறார். தேவர்களாகி நம்மை குறித்த தேவ சித்தமும் நன்மையானது. இம்மையிலும் மறுமையிலும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியான மகிமையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நமக்கு அதை தந்து நாம் அதை அனுபவிக்க வேண்டுமானால், நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிடத்திலிருந்து தேவர்களாகி நாம் சாட்சி பெற வேண்டும். அப்படி தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்த ஒவ்வொரு கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி உண்மை உத்தமமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அப்படி கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்ற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எப்படி ரேகாவின் குமாரனாகிய யோனதாவின் குடும்பத்தார் கர்த்தரால் சாட்சி பெற்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, அதே போல தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில
தேவனை நம்மை குறித்து நற்சாட்சி கொடுத்து வேதத்தில் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றுவது அதிக நிச்சயம். தேவனெல்லாம் நம்மை ஆசிர்வதித்து நம்மை உயர்த்தி சர்வவல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். தேவனெல்லாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் மறக்காமல் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற அவருடைய ஜனமாய் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்